குட் மார்னிங். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து ராமேஸ்வரம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்தியாவில் எங்களுடைய 2வது நாள் 10வது. நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகள் டெம்பிள். அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். நேற்று ராத்திரியே நாங்கள் வந்துட்டோம் இங்கே ராமேஸ்வரத்துக்கு. வந்து ஒரு ஹோட்டல், அதில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டலில் தான் தங்கி இருந்துட்டு இப்போ நாங்கள் ஏர்லி மார்னிங் இப்போ 6:30 நாங்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கிற அந்த கோயிலில் கிழக்கு வாசல். நாங்கள் இப்போ ஒரு ஊர் மனை ஒன்றுக்குள்ளால் நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இதெல்லாம் வந்து ராமேஸ்வரத்தில் உள்ள மக்களோட வீடுகள். அப்படி எங்களோட ஊர் ஷாயில் ஒரு வீடு கூட இல்லை, எல்லாம் ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது வீடு எல்லாம். இந்த இதால் இந்த பரியர் போட்டிருக்கு. இது வந்து காஃபி ஷாப். இதில் போனீங்கன்னா இது வந்து கிழக்கு வாசல்னு சொல்கிறாங்க. இது கிழக்கு வாசல். அந்த பாரு எவ்வளோ சார் நம்ம அதுக்குள்ளேயா ஏர்லி மார்னிங் 6:30 எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஒரே கூட்டமாக இருக்குது. எல்லா பக்தர்களும் வந்துட்டாங்க ஏர்லி மார்னிங். பாருங்கள், இது கிழக்கு வாசல் கோபுரம். பாருங்கள் எவ்வளோ பக்தர் மேலே போயினா விடிய காத்தால் போய் குளிச்சுட்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சனம். பாருங்கள், ஏர்லி மார்னிங் இந்த கோயிலுக்குள்ள நாங்கள் போயிட்டு தரிசனம் பார்க்கலாம். இங்கே போயிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இதில் எங்களோட செருப்பை வைக்கிறதுக்கு இந்த கடைக்கார அம்மாவை வந்து கேட்டேன். நாங்கள் பாக்ஸுக்குள்ளே வைக்க சொன்னாங்க. அப்போ நாங்கள் இந்த 30 rupees ஓகே வந்து கொடுப்போம். பாருங்க எவ்வளோ பேசுகிறாங்கலாம் இதில் போகிறாங்க. பாப்பாஜி எவ்வளோ கூட்டத்தை பாருங்க. இதெல்லாம் வந்து நீராட போகிறதுக்கு, இதாவது நீராட போகிறதுக்கான ஆக்கள் இந்த கியூவில் நிற்கினதில். நாங்கள் வந்து கிழக்கு வாசலால் போயிட்டு தரிசனம் பார்க்குறதுக்கு போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சனம் இந்த தீர்த்தம் மாறுறதுக்காக கியூவில் போய்கொண்டே இருக்கிறாங்க. இங்கே வந்திருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து ஹிந்திக்காரங்க தான் கூடுதலாக வந்திருக்காங்க. எல்லாம் வடநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. எங்களை தமிழ் ஆக்களை பெருசாக காணவே கிடைக்குதில்ல. பாருங்க இவ்வளோ பேர் கியூவில் அவங்க அந்த கோபுரம் மட்டும் போகுது. தரிசனம் பார்க்குறதுக்கு இந்த கிழக்கு வாசலால் தான் போகணுமா. இவ்வளோ பேரும் பாருங்க ராவாக வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தங்கி நின்றுட்டு இப்போ தீர்த்தம் மாறுறதுக்காக கியூவில் போகிறாங்க. விடிய காத்தால 6:30 பாருங்க எவ்வளோ கூட்டம். நீங்கள் பரவாயில்ல, இந்த சன்னியாசிஸ் எல்லாம் இருக்காங்க. இதில் தான் தரிசனம் பார்க்க போகிறது கிழக்கு வாசல். கோபுரம் நுழைவாயில் என்று போட்டிருக்கு. இதால் தான் நாங்கள் உள்ளுக்குள்ளால் போகணும்னு நினைக்கிறேன். இந்த எதுக்கால கிழக்கு வாசலுக்கு போகிறது அது அதாலையா? நாங்கள் இதுக்கால போகலாமா? கிழக்கு வாசல் இது டிக்கெட்டா? இதில் டிக்கெட் வாங்கலாம். ரைட்டா, சரி, ஓகே, தேங்க்ஸ்.
இதுக்கான நுழை இப்போ வந்து நாங்கள் அந்த பொது தரிசனத்துக்கு செல்வதற்காக இந்த கியூக்குள்ளால் போயிட்டு இருக்கிறோம். பாருங்க ஆக்கள் போகிறதுக்கு அந்த எப்படி இது பேரியர் கட்டி வச்சுருக்காங்க. இதில் எல்லாம் காப்புகள் கட்டியிருக்காங்க. ஏன் காப்பு கட்டியிருக்காங்க அங்கே? கோயில் பிரசாதம் இப்போ வந்து சுவாமி தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து அந்த தீர்த்தம் வாங்குகிற இடத்துல தீர்த்தம் வாங்க போகிறாவாம். அதாவது வந்து இங்கே காசியில் வந்து குளித்து தீர்த்தம் ஆடினா அது புளிய கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தீர்த்தம் கொடி தீர்த்தம் புளியோதரையா லட்டு வாங்க புளியோதரை சோறு அது சக்கரை பொங்கல் வாங்க அப்படின்னா சரி ஓகே. புளியோதரை வந்து பிரசாதம் புளியோதரை ஒன்றும் நம்ப மாட்டீங்க. ஊருப்பட்ட செலவு ஊருக்குள்ள கம்பி மாதிரி கட்டி விட்டாங்க. அந்த லைனில் நடந்து நல்ல நேரம் நடந்துருக்கோம். ஊரில் வந்து சுவாமி தரிசனம் பார்த்துட்டு இப்போ நம்ம பிரசாதம் வாங்குறதுக்கு வந்துருக்கோம். இதான் நாங்கள் வாங்கின ராமேஸ்வரத்தின் புண்ணிய தீர்த்தம். ராமேஸ்வரத்தின் புண்ணிய தீர்த்தம் இதுதான். இது வாங்குறதுக்கு நிற்கிறாங்க. பிரசாதம் வாங்குறதுக்காக பிரசாதம் வாங்குறாங்க. இந்த நான் பிரசாதம் வாங்கினாங்க. இது புளியோதரை, இது பூந்தி லட்டு, இன்னொரு பிரசாதம் தந்தாங்க. இப்போ நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் சனமெல்லாம் இங்கேயும் அங்கேயுமா திரியினா இது வழியெல்லாம் ஒரே கடையெல்லாம் இருக்குது. என்னடா நீ இன்னும் லட்டு சாப்பிட்டு முடிக்கலையா? நீ காணுமாடா, விடுறா இங்கே வருதுல்ல. இப்போ நாங்கள் வந்து ஒரு டீ கடைக்கு முன்னால் நிற்கிற இந்த ராமநாதன் கோயிலுக்கு முன்னால் உள்ள ஒரு டீ கடை உண்டு. செந்தூர் உள்ளாட்சி இருக்கேன். அங்கேருந்து ஒரு டீ ஒன்று குடிக்கிறது வாய்ப்பு வச்சு வரையெல்லாம் கேட்கலாம். டீ படம் பிடிக்கலாம், படம் பிடிக்கா கேட்டு இது இல்லை நீங்கள் செஞ்சீங்க பூரி இதை இருக்காதீங்க இதை இருக்கா. சரி என்ன நன்றி. வந்து நாங்கள் காஃபி வாங்கலாம் அவங்க வாங்கிதான் கப்பில். இப்போ நான் வந்து நல்லா போகுது சாப்பிடலாம் கொஞ்சம் ஏர்லியாக இருக்குது. இப்போ பிரசாதம் சாப்பிட்னாங்க, அதால் வந்து சாப்பிடல. கொஞ்சம் லேட்டாக எங்களோட டிரைவர் அண்ணாவோட போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் பார்க்குறேன். உண்மையிலே எதிர்பார்க்கல இவ்வளோ சனம் வருவாங்க இந்த ராமேஸ்வரத்துக்கு. இப்போ நாங்கள் சுற்றி கோயிலை சுற்றி கும்பிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இனி அடுத்த பயணத்தையும் தொடருவோம். உள்ளுக்குள்ளே வந்து கேமரா எடுக்க இல்லாவது இல்லை. நான் சொன்னேன் எல்லாரும் அந்த உள்ளே போய்க்க நான் எடுத்து நான் கொஞ்சம் வீடியோஸ், ஆனால் வந்து உள்ளுக்குள்ள கேமரா இல்லாவது இல்லை. சொன்னாங்க வந்து கேமரா வீடியோ எடுக்க பிடிச்சா கேமரா பறித்து உண்டியலுக்குள்ளே ஓட்டுருவாங்களாம். 2500 கேமரா உண்டியலுக்குள்ளே ஓட்டால் எப்படி இருக்குது.
வெளில அவனு எடுத்து எங்களுக்கு மஞ்சள் பேக்குக்குள்ளே வச்சுட்டு 2500 சாரி. இப்போ என்னடா அதான் உள்ளே ஒன்றும் வெடிக்கலாம் போயிட்டு வெளியில் வந்துட்டு இந்த அதில் தெரியுது கோபுரம். அந்த கோபுரம் மரத்துக்கு பின்னால் தெரியுது. பார்ப்போம் அங்கால வச்சு காட்டுறேன். பாருங்க, இதான் வந்து கோபுரம், ராமேஸ்வரம் குத்தின கோபுரம். இது அந்த வெளியே okay. This is modern slavery. They using child to beg. இப்படிதான் நீயும் எங்களோட வரைக்க துளைஞ்சி யாரும் உன்னை கேப்சர் பண்ணினாங்களோ they gonna use you to beg. இப்போ கொஞ்சம் தாமாக இருந்துச்சு. நாங்கள் டீ குடிச்சு கோயிலை சுற்றி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அப்படியே எங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு நாங்கள் அடுத்த ட்ரிப்புக்கு போகணும். வாங்க இருக்க கோயிலை சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போகிற வழியில் பார்ப்போம் சனங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு பார்ப்போம். சாரையாக வராங்க என்ன இங்கே அது இதான் அந்த ராமேஸ்வரம் டெம்பிள் கோபுரங்கள். பெரிய ஒரு வீதி உண்டு, 4 கோபுரம். இந்த அந்த மக்கள் வந்து கொண்டே இருக்காங்க. இங்கே ஒரே ஒரு விஷயத்தை கவனிச்சு என்னென்னா வந்து தமிழாகலே இல்லை, எல்லாம் வந்து வடக்கத்து நாட்டிலேருந்து வந்த ஹிந்திக்காரர் தான் வந்திருக்காங்க. பாருங்கள், வடக்குலேருந்து தான் வந்திருக்காங்க. ஒருத்தர் கூட தமிழாக கேட்கல, எல்லாம் ஹிந்தியில் தான் காய்ச்சி கொண்டே போகிறாங்க. குடுலான ஹோட்டலில் வந்து இந்த ஹிந்தியில் தான் போட்டிருக்காங்க. இல்லை ஹிந்திக்காரங்க ஹிந்தி எல்லாம் வந்து ஹிந்தியாக இருக்குது. ஹிந்திக்காரங்களை குடுலா ஹிந்திக்காரங்க தானே வாருது. அதனால் வந்து இந்த இது எல்லாத்தையும் போட்டில் இருக்கிற லாங்குவேஜ் எல்லாத்தையும் ஹிந்தியில் போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து நீராடினாலாம் செஞ்ச பாவம் எல்லாம் கரைஞ்சி போவாங்க. அதான் காசியும் ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க. காசி ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்கே வந்து காசிலையும் போய் நீராடினா பாவம் எல்லாம் கழுவலாம்னு, அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் வந்து நீராடினா பாவம் எல்லாம் கழுவலாம். இங்கே இருக்கிறவன் காசிக்கு போவான், வடக்கில் இருக்கிறவன் ராமேஸ்வரம் வாரான். பாருங்க, ராமேஸ்வரத்துக்கு வந்தால் நான் கண்ட காட்சி. இந்த ராமேஸ்வரத்துக்கு வந்தால் கண்டன ஆர்ப்பாட்டம் யார் சீமானம். இந்த கோயிலை சுற்றி ஒரே கடையில் தான் இருக்குது. எல்லாம் வந்து இந்த நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அர்ச்சனை சாமான்கள் வாங்கிக்கொள்ளலாம். அப்படியான கடைங்க தான் இருக்குது. அதோட வந்து இங்கே டீ கடை மாதிரிலாம் இருக்குது. கேயோஸ் பாருங்க, இங்கே எல்லாம் நீராடிட்டு வராங்க. இங்கே தான் இங்கே ஒரு தீர்த்தக்கேணி இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குலாம் அந்த தீர்த்தக்கேணி இருக்குது. அங்கே எல்லாரும் நீராடிட்டு வராங்க. இந்த மொட்டையெல்லாம் நிற்குது பிராமண கோயில். நாங்கள் செருப்பு நான் எடுக்கிறேன், காசு கொடுத்து என்னையும் எடுத்து விடு. ஓகே, இப்போ வந்து கோயில் தரிசனம் முடிஞ்சு நாங்கள் கோயிலுக்கு எங்களோட ஹோட்டலுக்கு போய் பண்ணிக்கலாம். மேலே பயங்கர சனம். இப்போவே விடிய காத்தால் 8 மணிக்கு முன்னமே இவ்வளோ சனம் இல்லை. இனிமேல் இவ்வளோ சனம் வந்து குடிய போகுது. நல்ல காலை கொஞ்சம் வெளியே வேண்டபடியாக போய் வைஃப் ஆசைப்பட்டபடி சுவாமி தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ராமேஸ்வரம் பார்த்தாச்சு. இந்த ஒழுங்கைக்குள்ளால் தான் போய் நாங்கள் எங்களோட ஹோட்டலுக்கு போகணும்.
விஜயகாந்த். இங்கே எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு இருந்தால் ஹோட்டல் வந்து அந்த தொங்கல் இருக்குது. இது எங்கள் இங்கே இல்லை காதணி விழா தோடு ஊற்றுறதுக்கெல்லாம் நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க. இந்த தோடு ஊற்றுற நிகழ்வு பாருங்க. இதான் வந்து இங்கத்த வீடு, குட்டி குட்டி வீடு, கோலம் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு முன்னாலேயும் கோலம் போட்டிருக்கு, வீடெல்லாம் பூட்டியிருக்கு. இது ஒரு வீடு, வீட்டுக்கு முன்னால் கோலம் போட்டிருக்காங்க. இது எங்கள் டெஸ்ட்டில் எங்கள் அதில் ஒரு வீட்டை கூட கோலம் போட மாட்டாங்க. ஓகே, இவ்வளோ இருந்தால் எங்களோட ராமேஸ்வரம் வீடியோ. நீங்கள் அடுத்தது வந்து எங்கே போகிறோம்னு தெரியாது. டிரைவர் என்ன சொன்னார், எங்கேடா பாம்பன் பாலம் பார்க்குறதுக்கு. பாம்பன் பாலம், அப்புறம் அடுத்து தனுஷ்கோடி, கரைச்சல் முனை, மற்றது வந்து எங்கேடா அப்துல் கலாம் நினைவு ஆலயம் அப்படின்னு 4-5 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஃபுல்லாக அதான் எங்களோட சுத்தல் ராமேஸ்வரம் ஃபுல்லாக. இங்கே தான் இருந்தாங்க, இந்த ஹோட்டலில் தான் இருந்தாங்க. இப்போ வந்து வெக்கேட் பண்ணிடுறோம், வெளியில் வந்து ராமேஸ்வரத்தை விட்டு கிளம்பிட்டு இருக்கிறோம். இப்போ எங்கே போகிறோம்னா தனுஷ்கோடி. இப்போ தனுஷ்கோடி பார்க்குறது போய் கொண்டிருக்கிறோம்.